என் நின்னாவே நான் பேசுவோம். வணக்கம் காரன் ரோஸ்னாஜி, எப்படி இருக்கீங்க? சவுதில இருந்து பேசுறோம். இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு பேர் வச்சிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? சும்மா நம்ம பேச போறோம்ல இது மாதிரி. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? என்ன வேணா பேசலாம். அதேதான், என்ன வேணா பேசலாம். நீங்க தான் சொன்னீங்க எதை பத்தி வேணா பேசலாம்னு. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆரம்பிச்சு. சோ என்ன ஆமா, வேணா இன்னைக்கு பேசலாம்னு பேர் வச்சிருக்கோம். சினிமாவை பத்தி பேசுவோம், அரசியலை பத்தி பேசுவோம், விளையாட்டை பத்தி பேசுவோம், கரண்ட் அஃபேர்ஸ் வேற ஆஹ் ஏதாவது வந்தாலும் அதை பத்தி பேசுவோம். அதான் பேசுவோம். ஆனா இது இன்னைக்கு புதன்கிழமை ஆபீஸ் ஒர்க்கிங் டைம்ல பேசுறோமே, இதனால இந்திய பொருளாதாரத்துக்கு ஒன்றும் பாதிப்பு வந்துடாது. ஒரு பிரச்சனை வராது. அப்படியா? நம்ம பேச சரி. நாம பேசிட்டு இருந்தா அது நல்லபடியா நடக்கும். டிராகன் படம் பாக்குறீங்களா நீங்க? டிராயன் படம் நான் பார்த்துட்டேன், நீங்க பாத்தீங்களா? பேசணுன்றதுக்காக தான் போயிட்டு வந்தேன். அன்னைக்கே பார்த்துக்கணும். எனக்கு இந்த பிரதீப் ரங்கநாதன் நல்லா நடிப்பான்றதுக்காக ரொம்ப பிடிக்கும் இருக்கு. இதுக்கு முந்தின ஒரு படம் லவ் டுடேவா ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி அந்த படம் அவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. நல்ல கமர்ஷியலி படம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க நடிப்பு பர்டிகுலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த படம் பார்க்கணும்னு நினைச்சேன். நம்ம பேசலாம்னு சொல்லவும் பார்த்து வந்தேன். உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? இந்த என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருந்தது? எனக்கு ஓகே, நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் லாஜிக் தான் இடிச்சது, பட் ஆனா படம் என்டர்டெயின்மெண்டா பார்த்தா நல்ல இதுதான். நான் பார்த்து வந்தேன். உண்மையிலேயே வந்து படம் வந்து ஒரு 2K கிட்ஸுக்கான படம். பிரமாதமா இருக்கு படம். முதல்ல யூத்ஃபுல்லா இருக்கு, இளமையா இருக்கு. ரொம்ப ஃபேக் இளமையா இல்லாம நிஜமாவே இளமையா இருக்கு. இப்படி இந்த பிரதீப் ரங்கநாதன் தன் தோல்ல அந்த படத்தை சுமந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ முதல் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் செம்ம நடிப்பு. ஒரு சீன்ல கூட லோன் நடிக்கலன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மற்றபடி படமே வந்து இந்த காலத்து பசங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத தெளிவா கூட உட்காந்து பார்த்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அதை வந்து இந்த அளவு அசிங்கம் இல்லாம எடுத்ததே, இதுவே கொஞ்சம் ஒரு கவர்ச்சியா தான் இருக்கு படம் வந்து 2 இடங்கள்ல. ஆனா இந்த அளவு எடுத்ததே வந்து ரொம்ப நல்லா எடுத்துக்காப்புன்னு தான் சொல்லணும். படம் ரொம்ப நல்லா வந்துருந்தது, ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பா வந்து இதுல நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, சும்மா அசிங்கமா நிறைய காமிச்சிட்டு அப்புறம் கடைசியில நம்ம மெசேஜ் சொல்றாங்க அப்படிலாம் இல்ல. படம் ஆரம்பிச்ச ஒரு 20 நிமிஷத்துலயே வந்து தெளிவா கதைக்குள்ள வந்து செட் பண்ணிடுறாங்க. மெசேஜ் சொல்றது அப்படிங்கிறது. அந்த மெசேஜ வெறும் மெசேஜா சொல்லாம படம் முழுக்க ரொம்ப ஒரு சீரியஸ் மெசேஜ் சொன்னா யாரும் பார்க்க மாட்டாங்கன்றதுல ஒரு நல்ல ஒரு யூத்ஃபுல்லான ஃப்ளோவோட ரொம்ப ஒரு அருமையான மெசேஜா தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொல்லத்தான் அந்த காலத்து பசங்க பார்ப்பாங்க. நம்மளே பார்க்க மாட்டோம். ரொம்ப எழுதி பிடிச்சி ஒண்ணு சீரியஸ் மூவியா இருக்கணும், அது மாதிரி மூவியா இருக்கணும். இந்த ஜேர்னல் தான் இந்த காலத்து பசங்களுக்கு ஏற்றுதுன்னு ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. படம் எனக்கு உண்மையில ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள நான் மனசு விட்டு சிரிக்கவும் செஞ்சேன். ரொம்ப நாளைக்கு பிறகு சிரிக்கவும் செஞ்சேன். 2025ல தமிழ்ல வந்த படங்கள்ல அவ்வளவு கோடி இவ்வளவு கோடி கலெக்ஷன்லாம் சொல்றாங்க. கலெக்ஷன் வச்சுதான் வெற்றியை நிர்ணயிக்கப்படுது. அப்படி பார்த்தா கூட பாக்ஸ் ஆபீஸ்ல உண்மையான கலெக்ஷன் நிறைய பேருக்கு வந்து சேரக்கூடிய கலெக்ஷன், அதாவது லாபத்தோட சேரக்கூடிய கலெக்ஷன். வெறும் 4 கோடி கலெக்ஷன் வந்தா கூட லாபம் எல்லாம் செய்வாங்க. அப்படிலாம் இல்லாம நிஜமா லாபம் தரக்கூடிய இந்த நிச்சயம் இருக்கும். தேவையில்லை. படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பார்த்தா உண்மையிலேயே படம் பிடிச்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. லாஜிக் சரிதான். விஷயங்கள்லாம் நான் பெருசா இடிக்கல. ஒரு கமர்ஷியல் மூவிக்கு என்ன லாஜிக் தேவையோ அது இருந்தது. இப்ப மேக்ஸ் ஒரு படம் பார்த்தேன். அதுல ஹீரோ எல்லா இடத்துலயும் வருவான். திடீர்னு சுத்தி போடுவான், அடுத்த சீன்ல போலீஸ் அடிப்பான், அடுத்த சீன்ல வில்லன் அடிப்பான். இந்த மாதிரிலாம் இல்லாம இது ஓரளவு நம்புற மாதிரி தான் இருந்தது. நீங்க சொல்ற லாஜிக் எனக்கு புரியுது. அது எப்படி 6 வருஷம் கழிச்சு காலேஜ் 3 மாசம் படிக்க வருவான்ற லாஜிக் இருக்குல்ல. அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பல படங்கள்ல பார்த்ததுதான். அந்த லாஜிக்கை சரி எடுத்துட்டோம்னா படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. இந்த படம் நான் ஏன் போனேன்னா, இங்க சவுதியில வந்து ஃபவுண்டேஷன் டேக்கு வந்து ஆக்சுவலா இந்த படம் போகணும்னு ஒரு ஐடியாலாம் இல்ல. நான் ம். பெரும்பாலும் இப்ப சவுதியில படங்களுக்கு போறதுன்னா பிரம்மாண்டமான படங்களுக்கு மட்டும்தான் நான் தியேட்டர்ல போய் பாக்குறது உண்டு. டிராகன் ஏன் போலான்னு ஒரு பிளான் பண்ணோம்னா, இங்க சவுதியில நேத்துக்கு வந்து ஃபவுண்டேஷன் டே இருந்தது ஒரு 2 நாளைக்கு முந்திக்கிட்டு. ம். அது ம். தியேட்டர்ல ஒரு பெரிய ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி ரைட், அப்ப போய் ம். பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, போனது தான். சரி. எனக்கு இந்த படத்தை பத்தி எதுவும் தெரியாது. சரி, லவ் டுடே எடுத்திருக்காருல, அதே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி போனேன். ஆனா உண்மையிலே படம் நல்ல என்டர்டைன்மெண்டா போச்சு என்னை ம். பொறுத்த வரைக்கும். பிளஸ் வந்து ம். பிரதீப் ரங்கநாதன் வந்து நல்லா நடிச்சிருக்கிறாப்ல இந்த ம். படத்துல. ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆமா, எஸ்பெஷலி மிஸ்கின் பர்டிகுலர் இந்த மிஸ்கின் வந்து பிரமாதம். எனக்கு தெரிஞ்ச மிஸ்கின் பிரமாதம் நடிச்சு எனக்கு பண்ணியிருக்காப்ல. பிடிச்ச படம் இதாதான் இல்ல. இன்னொரு படம் நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த சிவகார்த்திகேயன் கூட ஒரு படத்துல இதா வருவாப்ல, அரசியல்வாதியா வருவாப்ல. அந்த படம் பேர் கூட மறந்துச்சு. இந்த குரல் வச்சு பேசிட்டே இருப்பான்ல, அந்த படத்துல கூட ஒண்ணு நடிச்சிருந்தாரு. சவரண்டி ஒரு படம் கொடுமை. அந்த படம் பார்த்து நான் முந்தே போயிட்டேன். மிஸ்கின் இவ்வளவு மோசமா நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பிரமாதம். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நான் இதான் ஃபர்ஸ்ட் மிஸ்கின் நடிச்சது பார்த்திருக்கிறேன். அந்த ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் நான் பார்த்தது இல்ல.
ஆனா இது வந்து அவரு ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருக்கிறாப்ல மிஸ்கின். இன்னொன்னு வந்து ஓநாயம் ஆட்டுக்குட்டில அவர் மரியம் நடிச்சாருன்றது ஜார்ஜ் எனக்கு நல்ல ஞாபகம் இல்ல. மரியம் சொல்லுங்க. ஜார்ஜ் இவரோட அப்பாவை நடிச்சவரும் நல்ல யதார்த்தமா நடிச்சிருந்தாரு படத்துல. அவரு அவங்க அம்மா 2 பேருமே அந்த அப்பா அம்மா கேரக்டர் எல்லாம் பின்னாடி கொண்டு வந்து சேர்த்த விதம்லாம் பிரமாதப்படுத்தினான் டைரக்டரா. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கரெக்ட். நெக்குறுகிற மாதிரி. ஆனா இதுல எங்கெல்லாம் இடிச்சதுன்னா ரவிக்குமாரோட வந்து பாரம்பரியமான குடும்பத்துல எடுக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல கஷ்டப்பட்டு முன்னேற குடும்பத்துல எடுக்கணுங்கிறாரு. அவ்வளவு பாரம்பரியம் ஃபாலோ பண்றவரு பொண்ணு அவருக்கு முன்னாடியே டக்குனு நான் டேட்டுக்கு போகணும் அப்படின்னு சரிட்டு இருந்தாரு. பாரம்பரியம் எதுக்கு பாரம்பரியம், பசங்களுக்கு டேட்டிங் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். இந்த காலத்துல இந்த சீன்ஸ் தான் கொஞ்சம் அருவு. அந்த டேட்டிங்ல வந்து ஒவ்வொரு பாக்ஸா டிக் போடுறதுக்குள்ள எப்ப சீக்கிரம் டிக் போட்டு முடியுமா சாமி தாங்கலன்ற மாதிரி படத்துல நான் போரிங்கா ஃபீல் பண்ணது அந்த ஒரு 5 நிமிஷம் தான் போரிங்கா எக்ஸாக்ட்லி. இருந்தது. பட் அதுக்கான ஆனா அதுக்கான கதை ஜஸ்டிபிகேஷன் பின்னாடி இருந்தது. ஆக்சுவலி இந்த படங்களோட ஒரு டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம் டெம்ப்ளேட் மாதிரியே இருக்கு. ஹிந்தி படங்கள் வந்து ஒரு மாஸ்டர் இருப்பாங்க இது மாதிரி படம் எடுக்கிறது. நல்லா ஜாலியா இருப்பாங்க. ஒரு திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. ட்விஸ்ட் வந்து நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருக்கும். நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, இவன் இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப சீரியஸான பிளாக்கா மாறப்போதோன்னு நினைக்கும் பொழுது அந்த மிஸ்கின் கேரக்டர் ஒரு லெவல் மேல கொண்டு போய் நீ திரும்ப வந்து படி, நீ வந்து எப்படியாவது பாஸ் பண்ணுன்னு சொல்லி அவன் காலேஜுக்கு வர்றதுக்கு அது ஒரு நல்ல ட்விஸ்ட். எனக்கு பிடிச்சிருந்தது. அதுல லாஜிக் இல்லைன்னா கூட அது அதோட முக்கியம். அதுக்கு அடுத்த சீன்ல ஒரு குட்டி டிராகன் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவன் சொல்லுவான், ஏன்டா இவ்வளவு கேவலமாவடா அந்த கவிதை இருந்து இதெல்லாம் எப்படிலாம் வாங்கிட்டீங்கன்னு. இதுதான் ஸ்கிரீன்காவோட ஒரு சமயோசிதமான விஷயம். நல்லா அதாவது படத்தோட கதையை அங்க கொண்டு நல்லா வந்து இணைச்சு பண்ணிருந்தாப்ல அது. நல்லா நல்லா அந்த பண்ணுது. பையன் இன்னொரு நல்லா ப்ளஸ் நடிச்சிருந்தான். அதான் என்ன சொல்றேன், இப்ப எல்லாரும் வந்து அவன் வரும்போது கை தட்டுறாங்க. எப்ப அவங்க யாருன்னே தெரியல. மெல்ல மெல்ல அப்புறம் தான் பார்த்தா இந்த பிளாக் பண்ணக்கூடிய சித்து அவன் கூட வர்றான் அப்படின்னு. ஆக்சுவலி பிரதீப் ரங்கநாதனோட இவங்க வரும்போது தான் கைத்தட்டு ரொம்ப ஹெவியா இருந்தது. தியேட்டர்ல செம்ம கைத்தட்டா இருந்தது. அவங்க வர்ற சீன் ரொம்ப நல்லாவே இருந்தது. அவன் 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 வந்த உடனே இந்த மலர் மாதிரி பாட்டு போட்டு விடுறது, நம்ம அந்த பிரேமம் படத்தோட பாட்டு போட்டு விடுறது அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருந்தது. அந்த சீன்ஸ் எல்லாமே போட்டிங் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த இடையில வர்ற ஒரு 5 நிமிஷம் தவிர படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்கல. கடைசியில ஆமா. இவனே வந்து மனம் திருந்தி அவனுக்கு போய் சொல்றதெல்லாம் கூட ரொம்ப ஒரு ஹிந்தி படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ஸ் மாதிரி ரொம்ப பிரமாதமா அப்படியே படத்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் நல்லாவே எடுத்திருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. சீன்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அஸ்வத் மாரிமுத்து வந்து பிரதீப் ரங்கநாதனோட காலேஜ்ல சீனியராம். அவங்க ரெண்டு ஓ பேரும் ஒரு ஓ பேட்டியில சொல்லியிருந்தாங்க. நான் அஸ்வத் படத்துல ஒரு ரங்கநாதன் சீன். வந்து ம், அஸ்வத் மாரிமுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, ம். எஸ்எஸ்என்ல தான் படிச்சுட்டு இருந்தேன், இவன் என்னோட ஜூனியர் தான். ரியலாவே இவங்க பர்சன்டேஜ் நல்ல பர்சன்டேஜ் அடிச்சு காலேஜுக்குள்ள போனவங்களாம். அஸ்வத் மாரிமுத்து இது ஒரு தெலுங்குல ஒரு வீடியோல ஒரு இந்த ப்ரொமோல சொல்லியிருந்தாப்ல. அஸ்வத் மாரிமுத்தா அந்த பேரை பார்த்துட்டு தான் நான் படத்துக்கு முதல்ல போக ரொம்ப பயந்தேன். ஏன்னா ஓமை கடவுளேன்னு ஒரு படம் வந்தது. இதுவே ரொம்ப கொஞ்சம் சுமாரான படம் தான். பட் அதுலயுமே எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. எகைன் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுல அந்த விஜய் சேதுபதி வர சீன்லாம் அருமை. அது ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு சின்ன எலிமெண்ட் வந்து நம்ம எல்லா இந்துக்களையும் ஒரு சீன்ற மாதிரி இருக்குமோ. இப்ப எனக்கு திரும்ப படம் பார்த்தா தான் ஞாபகம் வரும் எனக்கு. அப்படி ஞாபகம் வரல. அதுல ஒரு ஸ்டிக் இருக்கும். அந்த கடவுள் கடவுள் இந்த கடவுளை வந்து ஒரு 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 ஏதோ ஒரு கிண்டலும் ஒரு இதுவும் சேர்ந்த ஒரு கேரக்டர் மாதிரியே காமிச்ச நினைவு எனக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பெரியார் சாலைன்னு போட்டிருக்கும் அந்த விசிட்டிங் கார்டுல அப்படின்னு ஞாபகம் எனக்கு. அதனாலே எனக்கு இவன் மேல ஒரு பயம். போன சும்மா இருக்க மாட்டான், எனக்கு ஏதாவது அரசியல காமிப்பாங்க, நம்ம அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும், மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும்னு நினைச்சாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல இந்த படத்துல. பிரமாதமா எடுத்திருந்தாங்க. அதுலயும் அந்த முதல்ல ஒரு 20 நிமிஷம் வந்து இந்த பசங்க எப்படி நடந்துக்குவாங்கன்றது, வீட்டுல வந்து அம்மாட்ட போய் சொல்லிட்டு போறது, அங்க போய் விபூதி எல்லாம் அழிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு குதிக்கிறது, அப்புறம் திரும்ப அவள்கிட்டே போய் சொல்லி படம் வாங்குறது ரொம்ப பாவமாவே இருந்தது. நிஜமாவே அவங்க அம்மா அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரொம்ப பாவமாவே இருந்தது. இன்னொன்று வந்து இந்த மிஷின் பாயிண்ட் ஆஃப் வியூல, ஒரு வாத்தியாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல, ஒரு பிரின்சிபாலோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமாவே இருந்தது. அதாவது ஒருத்தனை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதே மாதிரி ஒரு சிவகார்த்தியின் படத்துலயும் ஒரு இந்த படம் டக்குனு எனக்கு பேர் ஞாபகம் வரல. டான் அதுலயும் அந்த கடைசியில வந்து டான் 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 எக்ஸாக்ட்லி. அந்த படத்துல கடைசி சீன் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது வரைக்கும் வந்து அப்படி சும்மா உன்னை ஒழிச்சு கட்டிடுவேன்றதெல்லாம் அவன் சொல்லுவான். அப்படி நான் ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் ஒழிச்சு கட்டன்னு வச்சிருந்தாங்கன்னா உங்க கூட்டத்தையே மொத்தமா ஒழிச்சு கட்டுற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்படிலாம் இல்லைன்றது அது ரொம்ப. ஏன்னா நானே காலேஜ்ல நிறைய ஃபீல் பண்ணியிருப்பேன். அப்புறம் சில பேர் கமெண்ட்ஸ் பார்த்து காலேஜ் அசிங்கமா பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே நாங்க படிக்கும் போதே காலேஜ்ல வந்து இப்படிதான் பேசுவோம். அதுவும் நாங்க வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் கலைக்கல்லூரி தான். அதுவும் இப்ப இருக்கிற காலேஜஸ்லாம் கண்டிப்பா இதை விட மோசமா பேசுவாங்க. அந்த மாரி ரொம்ப ஒன்றும் மோசமா காமிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல.
பட் அந்த நிமிஷம் நிறையவே சொல்லியிருந்தாங்க. இவன் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில வந்து கமலஹாசன் தேவர் மகன்ல குழந்தை விட்ட பிள்ளை குட்டிகளை படிக்க வைங்கன்ற மாதிரி காமிக்க போறாங்க. நான் அப்படிலாம் எனக்கு தோணல. நல்ல கதையோட சேர்த்து டீல் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா நான் ஒரு விஷயத்த கெஸ் பண்ணேங்க. அந்த கடைசியில மிஸ்கினோட பொண்ணை காமிக்க போறது லவ் டுடே அந்த பொண்ணாதான் இருக்கு நான் கெஸ் பண்ணிட்டானா கட்டாயமா எனக்கு அந்த கேரக்டர் அவன் காமிக்காம இருக்கான் இல்லையா, அப்பவே நான் கெஸ் பண்ணிட்டேன் இது கடைசியில கதையை இந்த பொண்ணதான் கொண்டு வந்து நிப்பாட்ட போறாங்க லவ் டுடே ஹீரோயின. ஒரு ஹீரோயினா கொண்டு வந்தாங்க. ஆமா, அப்பவே கெஸ் பண்ணேன். ஹீரோயின் செலக்ஷன் தான் கொஞ்சம் டிராப்பா இருந்தது எனக்கு தோணுச்சு. அந்த மெயின் ஹீரோயினா வர்றவ வந்து கொஞ்சம் இவனோட வயசான பொண்ணு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற நல்ல பொண்ணா நடிக்க வச்சிருக்கலாம் தோணுச்சு. எனக்கு அனுபமா சூப்பரா பிடிச்சிருந்ததுங்க. அந்த அபர்ணாவா அனுபமா பரமேஸ்வரனா பேர் தெரியல எனக்கு, அழகா கூகுள்ல பார்த்தாதான் தெரியும். நல்லா அந்த மலரா அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த பிரேக்கப் சீன்ஸ்ல வந்து டயலாக் வந்து பிரமாதம் பண்ணிட்டான். அதாவது எல்லாரும் கேட்கிற அந்த டயலாகே கேட்டு நீ வந்து 6 வருஷம் பழம் கூட்டு போறேன்னு சொல்றதுலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டயலாக்ஸ் எடுத்து ஃபர்தரா யூஸ் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கு. டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. நிஜமா தமிழ்ல வந்து ஒரு நல்ல யூத்ஃபுல் மூவின்னு தான் சொல்றாங்க. பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு, மியூசிக்லாம் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மியூசிக் அந்த பாட்டு நல்லா இருந்தது. காப்பாத்தவே கர்த்தரும் ஒரு மாட்டிக்கினாரு அந்த பாட்டு நல்லா இருந்தது. முதல்ல எனக்கு மியூசிக் தான் கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும்னு தோணுச்சு. பட் அந்த காமெடி சீன்ஸா படம் மாறவும், பர்டிகுலர்லி அவன் திரும்ப காலேஜுக்கு நடிக்க வந்த அப்புறம் மியூசிக் நல்லாவே இருக்க மாதிரி தான் இருந்தது. நல்ல ஓவரால் ஒரு எனக்கு திரும்ப அந்த ஹிந்தி படம் பார்த்த ஃபீல் தான் எனக்கு திரும்ப வந்தது. ஹிந்தி படம் பார்த்த ஃபீல் வந்தா நம்ம தமிழ் கல்ச்சர்ல இருந்து படம் விலகின மாதிரி ஒரு ஃபீல் இப்போதுமே வந்துடும். இல்ல அதுவும் வரல. ஓரளவு நல்லாவே இருக்கு. பார்க்க ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நல்லா. ஓகே சரி, வேற என்ன? அடுத்த கூட்டத்துல திரும்ப பேசுவோம். அடுத்த ஒரு மாதிரி கூட்டத்தை போட்டு அடுத்த விஷயம் பத்தி பேசுவோம். டாபிக் கட்டாயமா வேற ஏதாவது ஒரு டாபிக்ல அடுத்தடுத்து பேசலாம். எல்லா டாபிக்கும் பேசுவோம். அரசியல், ஸ்போர்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் பேசுவோம். அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்களை கண்டிப்பா எப்பப்ப டைம் எடுக்குதோ அப்பதான் பேசுவோம். இதை போட்டு பார்த்துட்டு இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்த ஒரு டாபிக்ல திரும்ப பேசுவோம். நன்றி ஜி. நன்றி ரொம்ப நன்றி ஜி. வணக்கம். என்